ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது உறவினர்களால் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டும் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டும் வலிந்தும் காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 2 வருடங்களை தாண்டிய நிலையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமது உறவுகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 2 வருடங்களை தாண்டிய நிலையில் இதுவரையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவர்களுக்கான நீதியை வழங்காத நிலை காணப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவுக்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை 2017ஆம் ஆண்டு மேலும் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதனை அமுல்படுத்துமாறு கோரி இந்த நிலையில் 2 வருட கால அவகாசம் நிறைவடைகின்ற நிலையிலும் மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என பிரித்தானியா தெரிவித்துள்ள நிலையில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என தெரிவித்து 2 வருட கால அவகாசம் நிறைவடைகின்ற இன்றைய நாளில் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமது பிரச்சினைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை நீதியை பெற்றுத்தராத நிலையில் தமக்கான தீர்வை சர்வதேசம் வழங்க வேண்டும் என தெரிவித்து வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களது உறவினர்கள் கடந்த 2 வருட காலத்துக்கும் மேலாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகும் நிலையில் தமது பிரச்சினைக்கு உரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தியும் இம்முறை அமர்வில் ஸ்ரீலங்கா அரசுக்கு மேலதிக கால அவகாசம் வழங்கக்கூடாது என தெரிவித்தும் தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், மதகுருமார்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டமானது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டு கிளிநொச்சி ஐநா அலுவலகம் முன்பாக நிறைவடைந்து தற்போது மகஜர் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது பொறுப்பு கூறாத நிலையில் இதுவரையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் அரசியல் கைதிகள் மற்றும் நிலமீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மொத்தமாக சேர்த்து 21 பேர் சாட்சியங்கள் தற்போது உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு சாட்சியங்கள் இழக்கப்படும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியுடன் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து ஐநா அலுவலகம் ஒன்றில் இருந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஐநா வதிவிட பிரதிநிதிக்கு கையளிக்கும் மகஜரில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் வாசிக்கப்பட்டன. எங்களால் கையளிக்கப்பட்டவர்களை பற்றி அரசாங்கத்திடமிருந்து பதிலேதும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து எங்கள் அன்பிற்குரியவர்களை தேடி அலைகிறோம். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளும் இராணுவ உளவுத்துறையும் ஸ்ரீலங்காவில் மட்டுமின்றி ஐநா மனித உரிமை பேரவையிலும் செய்யும் அத்துமீறல்கள் உள்ளிட்ட பற்பல தடைகளையும் மீறி எங்கள் தேடல் தொடர்கிறது. தமது மகஜரை கையளிப்பதற்காக வடக்கு கிழக்கின் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கண்டறியும் அலுவலகத்தின் தலைவர்கள் மற்றும் மத தலைவர்களுக்கு ஐநா காரியாலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவர் வெறுமனே அபிவிருத்திக்காக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறக்க முடியாது எனவும் பொறுப்பு கூறல் ஒன்றே மக்களுக்கு அவசியம் எனவும் வலியுறுத்தினார். மக்களுக்கு வேண்டும் ஒரு பொறுப்பு கூறல். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஒப்புக்கொள்ளுங்கள். அவர்களை கொன்றால் கொன்றதென்று சொல்லுங்கள், பொறுப்பு கூறுங்கள். பொறுப்பு கூறிட்டு அதுக்கு பிறகு செய்ய வேண்டியவற்றை அதுக்கு வேண்டிய நஷ்டத்தையோ அல்லது வேறு எதையாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்யலாம். அதற்கு முன்னதாக நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்தீர்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து உங்களிடத்தில் கையில் ஒப்படைத்தோம், நீங்கள் அவர்களை சரணடையும் போது யார் அவர்களை பொறுப்படுத்தார்கள் என்ற அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறு அத்தாட்சியோடு நிரூபிக்கப்பட்ட அரசு இராணுவ தலைவர்கள் எல்லோருக்கும் பதவி உயர்வும் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் உயர் பதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மக்களுடைய வேதனையை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எனவே இத்தோடு அரசாங்கம் எங்களுக்கு பொறுப்பான ஒரு மறுமொழியை தர வேண்டும். ஐநாவுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகவே தமக்கு நியாயம் வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஓரமுறைவியல் 2 தரம் கொடுத்து 2 வருஷம் கொடுத்து எந்த பிரயோசனமும் எங்களுக்கு நடக்க இல்லை. அதனால் இப்போவும் கால அவகாசம் கொடுக்க வேணாம்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டது நாங்கள்.
நாங்கள்லாம் பாதிக்கப்பட காணாமல் ஆக்கப்பட்டது எங்களோட பிள்ளைகள் எங்களோட உறவுகளை தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். கூட்டமைப்புக்கு இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் அக்கறை பட்டிருப்பாராக இருந்தால் போன முறை 2 வருஷ கால அவகாசம் கேட்டவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதில் அவர் சொல்லி இருக்க வேணும். என்னென்னாலும் எங்கள் அந்த அம்மாக்கள் நாங்கள் 2 வருஷம் ரோட்டில் இருந்த நாங்கள் வந்தனாலும் எங்களுக்கு ஒரு முடிவுன்னு சொல்ல வேணும். நான் உங்களுக்காக தேடுறேன், உங்களுக்காக பார்க்குறேன், உங்களோட நிற்கிறேன்னு சொல்லியிருக்க வேணும். ஒன்றுமே சொல்லாமல் ஓடி போய் அங்கே போய் இப்போவும் 2 வருஷ கால அவகாசம் கேட்பாருன்னு சொன்னால் யாரை காப்பாற்றுறதுக்காக அவர் கேட்குறாரு? அரசை காப்பாற்றுறதுக்காக கேட்குறாரா இல்லாட்டிக்கு ரணிலை காப்பாற்றுறதுக்காக கேட்குறாரா? எங்களுக்கு ஒன்றுமா புரியல. எங்களுக்கு கால அவகாசம் தேவையில்லை. எங்களுக்கு உடனடியாக பதில் வேணும். எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்குது இல்லைன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்தாங்க, முப்பட கட்டுப்பாட்டுக்கு இருந்தாங்க. ராணுவம் தான் எங்களோட பிள்ளைகளை கொண்டு போனது. ராணுவம் கொண்டு போன பிள்ளைகளை ராணுவத்திட்ட தான் நாங்கள் அரசிட்ட தான் நாங்கள் கேட்கணும். அரசாங்கம் தான் எங்களுக்கு தெரிய வேணும், பதில் சொல்ல வேணும். அதை விட்டுட்டு காலவாசம் கேட்டுக்கொண்டு காலவாசம் கண்டு என்ன செய்கிறதுக்காக காலவாசம் கேட்டுக்கொண்டிருக்கணும்? எங்களுக்கு காலவாசம் வேணாம், ஒன்றும் வேணாம். எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கணும்னு சொல்லி எங்களோட பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களோட கையிலவியல் தர வேணும். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீட மாணவர் ஒன்றிய தலைவர் தவராஜா புவனராஜ் உள்நாட்டு கலப்பு பொறுமுறை மூலம் தமக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என சர்வதேசம் குறிப்பிட்டிருந்த போதிலும் இன்று வரையிலும் இந்த செயற்பாட்டில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என குற்றம் சாட்டினார். எனவே உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதாக சர்வதேசம் குறிப்பிட்டிருந்தது. எனினும் இதுவரை காலமாக எந்த ஒரு முன்னேற்றகரமான ஏற்பாடுகளையும் எங்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு செய்து தரவில்லை. எனவே இன்று ஐநா கூட்டத்தோடைய முதலாவது நாளான இன்று எங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இது தொடர்பாக ஐநா மிக தீவிரமான கவனம் எடுத்து இதனை தீர்த்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகவும் வன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இது போன்ற எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதுடன் அரசாங்கத்தின் மீது பாரியோர் அழுத்தத்தை நாங்கள் வழங்குவோம் என்பதையும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஸ்ரீலங்காவில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு சர்வதேச பொறுமுறை ஊடாகவே தீர்வு வழங்கப்பட வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. முடிவினை வழங்குவதற்காக ஜெனீவாவிலே நடைபெற இருக்கின்ற மனித உரிமைகள் தொடர்பான விவகாரத்திலே இந்த இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலைகள் மற்றும் காணாமாக்கப்பட்டோர் விவகாரம் பேசுபொருளாகப்பட வேண்டும். அவர்களுக்கான சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட வேண்டும். மாறாக எங்களுடைய இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற உள்ளக விசாரணை பொறிமுறையினை விடுத்தும் கலப்பு முறையிலான விசாரணையினை விடுத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றினை அமைத்து எங்களுடைய மக்கள் இன்று யுத்தத்துக்கு பிற்பட்ட வடுக்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். மன ரீதியிலே உளவியல் ரீதியிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான நீதி கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய மனது ஆறுதல் படும். எனவே அவருடைய மனதை நாங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒழுங்கான ஒரு திட்டவட்டமான முடிவினை கொடுக்க வேண்டும். எனவே சர்வதேசம் இதுக்கு ஒழுங்கான முடிவினை கொடுத்து எங்களுடைய மக்களுக்கு ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் வரையில் தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் வடக்கு கிழக்கில் வலந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சூளுரைத்துள்ளனர். இந்த மக்கள் போராட்டத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டம் முழுவதும் அதிகளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கிளிநொச்சி ஐநா அலுவலகம் ஒன்றிலிருந்து ஒளிப்பதிவாளர் தவசீலனுடன்